நீலண்டோய் ரீகல் சொட்டு நீலண்டோய் என்ன வெண்மையோ ஆகா என்ன வெண்மையோ. மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான இன்று நாம எல்லாரும் ரீகல் சொட்டு நீளம் போட்டு துவைச்ச துணி மாதிரி உண்மையா வாழணும்னு கேட்டு உங்களுக்கு வணக்கம் சொல்றேன். காஷ்மீர் தீவிரவாதிகளே, பாம்களை வீசாதீங்க, வெள்ளப்புறாவை பறக்க விடுங்க, இதான் எங்க வேண்டுகோள். இது என்ன கொடுமையா இருக்கு? விக்ரமாதித்தன் கதையில வர வேதாள மாதிரி திரும்ப வந்து நிக்கிறானையா? பார்வையிலே தின்னுவான் போல் இருக்கு. காணாம ஓடி போயிடலாமா? ஆய முடியா. அப்போசிஷன்காரங்க இருக்காங்கன்னு அசம்பிளிக்கு போகாம இருக்க முடியுமா? அவன் பருப்பு இங்க வேகாது. நீங்க தைரியமா பேசுங்க. பெரியோர்களே, தேசம்னா மண்ணில்ல ஓய், தேசம்னா மக்கள். வெட்டி பேச்ச மூட்டை கட்டி வச்சுட்டு நாட்டுக்காக உழைக்கணும்னு சொன்னாரு காமராஜர். காமராஜர் இல்ல, காந்தி. காந்தி எனக்கு தெரியும். நீ போயிலதான் இவரும் நடந்தாரு. இவர் சொன்ன வழியில நீங்களும் நடக்கணும்னு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தூக்கு கைத்துல தொங்கின வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னோட தூரத்து சொந்தக்காரரு. ஒரு கட்டபொம்மன் செத்து போயிட்டா 1000 கட்டபொம்மன்கள் வருவாங்கன்னு அவர் சொன்னாரு. அப்படி பிறந்து வந்த 1000-ல் ஒருவன் நான் தான். ஆகவே மறுபடியும் தீவிரவாதிகளை கேட்டுக் கொள்ளுகிறேன், மக்களை கொல்லாதீர்கள், வேண்டுமானால் என்னை கொல்லுங்கள். உடம்புல சட்டை இல்லாம இருந்த காந்தியடிகளின் நெஞ்சில குண்ட பச்சன பாவிகளா, உங்களுக்கு தில் இருந்தா தம் இருந்தா அவர் வாரிசா வந்த என்ன சுட்டு பாருங்க, சவால் விடுற. என் தேசத்துக்காக, என் மக்களுக்காக, என் அன்னை பூமிக்காக, நம் திராவிட இனத்துக்காக என் உயிரை கூட பறி கொடுப்பேன். வாங்க வந்து கொள்ளுங்க. ஆதிபுரம் சார், ஆதிபுரம். இப்ராஹிம் இன்னும் உயிரோடு இருக்கான்டா. ஆமா சார், உயிரோடு இருக்கான். அதோ தப்பிச்சு போறான் பாரு நொண்டி, அவனை புடிச்சுக்கிட்டு வாங்கடா.
என் உயிரை விட அந்த ஆதிமூலத்தோட சாவுதான் எனக்கு முக்கியம். அவனை கொல்லணும். இன்னைக்கு தப்பிச்சிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் என் கையால தான் சாவான். கொலை பண்ற அளவுக்கு அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணான்? என்ன நொண்டி ஆக்குனதே அவன் தான் சார். என் சொந்தத்தை எல்லாம் அழிச்சு என்ன அனாதை ஆக்குனது அவன் தான். அப்படின்னா பாரதி செத்தது ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்றியா? ஆமா சார், கேசட்டுக்காக அந்த பொண்ணு அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க. உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாவம் அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது சார். கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போன பாரதி கதவை உடைக்கிறாங்கன்னு பயந்து பின்வழியா ஓடினால தவிர அந்த கேசத்தை எங்கேயாவது மறைக்கணும்னு அவளுக்கு தோணாம போனது உண்மையிலேயே இந்த துரதிருஷ்டம் தான் சார். கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போன பாரதி கதவை உடைக்கிறாங்கன்னு பயந்து பின்வழியா ஓடினால தவிர அந்த கேசத்தை எங்கேயாவது மறைக்கணும்னு அவளுக்கு தோணாம போனது உண்மையிலேயே என் துரதிருஷ்டம் தான் சார். I love you, Vijay. Cassette. I love you, Vijay. Cassette. நோ, அந்த கேசட் அழியல. டெஃபினட்டா இருந்தே தீரணும். ஐ நோ பாரதி வெரி வெல். ரொம்ப புத்திசாலி. அவ வீட்டுக்குள்ள எங்கேயோ அது இருக்கணும். I love you.